மாணவர்களே, உங்கள் எல்லோரும் நான் இந்த பிஸ்னஸ் லைன் பேப்பர் படிங்க, எக்கனாமி டைம்ஸ் படிங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, நாட்டோட பொருளாதாரத்தில் அதிக பங்கு இந்த லிஸ்டட் கம்பெனிஸுக்கு தான் இருக்குது. அவங்களோட மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதில் தான் இருக்குது. அதை தவிர அதிகமாக டெக்னாலஜிலேருந்து அதிகமாக வேலை வாய்ப்புலேருந்து கொடுக்குறது அவங்க தான். அஃப்கோர்ஸ் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் அதிக வேலை வாய்ப்பு தர்றது. ஆனால் இந்த மாதிரி இவங்க தான் லீடிங் கம்பெனிஸ். நமக்கு வேண்டிய டெக்னாலஜிலேருந்து, டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற கார்லேருந்து, மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாமே தயாரிக்கிறது அவங்க தான். அவங்களுக்கு அடுத்த லெவல் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் சப்ளையராக இருக்கிறது தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இதில் இந்த சண்டே பிஸ்னஸ் லைன் பிஎல் போர்ட்ஃபோலியோன்னு வந்திருக்கும். சண்டே பிஸ்னஸ் லைன் போர்ட்ஃபோலியோன்னு வந்திருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒவ்வொரு பக்கமும் முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதை பற்றி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பேப்பர், சண்டே பேப்பர் இருக்கும். இதில் ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் இப்போ இந்த ஒரு நியூஸ் எடுத்துக்குவோம். நம்ம பிஎல் டேக் 500ன்னு வரும். இந்த பிஎல் டேக் 500ல் எல்லா கம்பெனிஸை பற்றியும் சொல்லியிருக்கும். எல்லா லிஸ்டட் கம்பெனிஸை பற்றியும் அவங்களோட இது என்ன, அவங்களோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் என்னங்கிறத இத்தனை பேராமீட்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பேராமீட்டர்ஸ்னால் என்னங்கிறதுக்கு இங்கே சென்டரில் ஒரு இது வருது, ஒரு காலம். இந்த காலத்தில் உள்ளது ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதி திரும்ப அதை கூகுளில் செக் பண்ணி அது என்னங்கிறத படித்து புரிஞ்சுக்கணும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பெரிய பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஒவ்வொன்றா பார்ப்போம். சிஎம்பி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், P/E PE ரேஷியோன்னு சொல்லுவோம், ப்ரைஸ் பெர் ஏர்னிங்ஸ் ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும்னா, புக் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன, போனஸ்னா என்ன, ஸ்ப்ளிட்னா என்ன, டிவிடெண்டுனா என்ன, ஏன் அந்த டிவிடெண்டுங்கிறது கொடுக்கணும், டிவிடெண்டு பாலிசின்னு ஒன்று இருக்குது ஏன் அப்படிங்கிறத பூரா கூகுளில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த பேப்பர் நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் சொன்னது பூரா நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்ன காரணம்னா, நம்ம எக்கானமியில் அதிக பர்சன்டேஜ் இருக்கிறது, ஜிடிபியில் அதிக பர்சன்டேஜ் இருக்கிறது இந்த லிஸ்டட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டல் தான். மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க, எம் கேப்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கேபிட்டல் தான், அதாவது மொத்த பொருளாதாரத்தையும் கிட்டத்தட்ட நிர்ணயம் பண்ணுறது இவங்க தான். இந்த 80-20 தியரின்னு சொல்லுவாங்க. 80% ஆஃப் வெல்த் இஸ் ஓன்டு பை 20% ஆஃப் த பீப்புள், 20% ஆஃப் வெல்த் இஸ் ஓன்டு பை 80% ஆஃப் த பீப்புள். நாட்டை மொத்த பொருளாதாரத்தில் 80% 20% பேர்கிட்ட தான் இருக்குது. 20% மக்கள் 80% பொருளாதாரத்தை வச்சுருக்காங்க. 80% மக்கள் 20% பொருளாதாரத்தை பொருள் வச்சுருக்காங்க. இது எல்லா நாடுகள்லையும் எல்லா பொருளாதாரத்துலையும் இப்படி தான் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. பேரட்டோ அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, PARETO மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க. ABC அனாலிசிஸ் சொல்லுவாங்க, பேரட்டோ அனாலிசிஸ், 80-20 தியரின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த 20% வெல்த்தை 20% பீப்புளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணினா 80% வெல்த்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் நாளைக்கு ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக போனீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் பேச தெரிஞ்சால் உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த டாப்பிக்காக எடுத்து சொல்கிறேன். இன்னும் என் ஃபோன் சரியாகலை, இந்த இதில் உள்ளதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. இந்த பேப்பர் தயவு பண்ணி படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து படிங்க. மிக்க நன்றி.